இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2021 சட்டசபை தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் 20 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜ 5 இடங்களில் வென்றது. நாகர்கோயிலில் காந்தி, திருநெல்வேலியில் நைனா நாகேந்திரன், கோவை தெற்கில் வானதி, மொடக்குறிச்சியில் சரஸ்வதி வெற்றி பெற்றனர். வர இருக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இம்முறை 40 தொகுதிகளில் போட்டியிட பாஜ விரும்புகிறது. 4 சிட்டிங் தொகுதிகள் உட்பட பாஜ போட்டியிடும் தொகுதிகள் அனைத்திலும் அக்கட்சியை தோற்கடிக்க திமுக தேர்தல் வியூகம் அமைத்துள்ளது. திமுக அமைச்சர்கள் மீதான வழக்கு, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை சோதனை என மத்திய பாஜ அரசு அளிக்கும் குடைச்சலால் திமுக தலைமை கடும் அதிருப்தியில் உள்ளது. இதற்கெல்லாம் பாஜவை பழிவாங்கும் விதமாக அந்த கட்சி இந்த முறை ஒரு தொகுதியில் கூட வெல்லக்கூடாது என்று கட்சியினருக்கு திமுக உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் தேசிய அளவில் பாஜ செல்வாக்கில் சரிவை ஏற்படுத்தி திமுகவின் பவரை காட்ட வேண்டும் என்பது அந்த கட்சியின் திட்டம். இதற்காக பாஜ போட்டியிடும் தொகுதிகளில் முடிந்தவரை திமுகவே நேரடியாக களமிறங்க முடிவு செய்துள்ளது. இது தவிர சாதி அரசியலையும் தங்களுக்கு சாதகமாக்க திட்டமிட்டுள்ளது. அதாவது, திருநெல்வேலி தொகுதியில் முக்குலத்தோர் சமுதாயத்தை விட பிள்ளைமார் சமுதாய ஓட்டு அதிகம். எனவே முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்த நைனா நாகேந்திரனுக்கு எதிராக பிள்ளைமார் சமூகத்தைச் சேர்ந்த முக்கிய நபரை வேட்பாளராக நிறுத்த திமுக தலைமை முடிவு செய்துள்ளது. கோவை தெற்கு தொகுதியில் திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி, நாகர்கோயில் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன், மொடக்குறிச்சி தொகுதியில் சரஸ்வதிக்கு எதிராக பேரூர் ஒன்றிய திமுக செயலாளர் சரவணன் என பவர்ஃபுல் வேட்பாளர்களாக களமிறக்க தேர்தல் வியூக நிறுவனம் திமுகவுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. திமுக திட்டத்தை மோப்பம் பிடித்த பாஜ அதை முறியடித்து இந்த முறை அதிக இடங்களில் வெல்ல வேண்டும் என்று தீவிரம் காட்ட ஆரம்பித்துள்ளது.